10th maths example 1.17 பார்க்குறோம். function real number to real number சொல்லிட்டாங்க. ஸோ கிடைக்கிற ஆன்சர் வந்து மைனஸ் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 3x minus 5ன்னு கொடுத்துட்டாங்க. a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது மூலமாக நம்ம கண்டுபிடிப்போம்? ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து a and b யோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, a, 4. நம்ம இப்போ செட் ஆர்டர் ஃபார்மில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பேர் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்குவோம்? எக்ஸுன்னு வச்சுக்குவோம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதானே நம்ம இது. இப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஏங்கிறது எக்ஸோட வேல்யூ, 4 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம தெளிவாக எடுத்து எழுதிக்கலாம். a, 4. இதில் a அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, 4 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு ரெண்டு செட்டு. ஒய்ங்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இதை தானே இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இதை தானே நம்ம செட் ஆர்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? a, 4ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போது இந்த a அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, இந்த 4 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம ஒய்ங்கிற செட்டில் எழுதுவோம். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இப்போது இந்த ரெண்டு பேரில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 4. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 4. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அதுக்கு பதில் 4 நம்ம எழுதியிருக்கோம். இப்போ 3 அப்படி எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன? எக்ஸோட வேல்யூ என்னது? a. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம்? ஏன்னு எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 3a minus 5. 3 into a 3a. ஓகே, இப்போ நம்ம சைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3a minus 5 is equal to 4. இப்போ நமக்கு இந்த 3a தான் வேணும். அப்போ இந்த மைனஸ் 5 இருக்கு இல்லையா? இது இந்த இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்னவாகும்? ப்ளஸ் 5 ஆகும். அப்போ 4 + 5. ஓகே, அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 4 + 5ன்றது 9. அப்போ a இஸ் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் 3 இருக்கு இல்லையா? அது இந்த சைடு வரும்போது என்னவாகும்? டிவிஷனில் வரும். இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 3. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஒரு பேர் கொடுத்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். எந்த பேர் கொடுத்துருக்காங்க? 1, bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, பிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? பிங்கிறத எழுத போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுதணும்? 1 எழுதணும். -5. -5 அப்படியே கீழே வந்துடும். இப்போ b இஸ் ஈக்குவல் டு 3 × 1 3a தான், -5. இப்போ b இஸ் ஈக்குவல் டு -5லேருந்து 3 போயிடுச்சுன்னா -2. அப்போ பியோட வேல்யூ என்னது? -2. ஏயோட வேல்யூ என்னது? 3. பியோட வேல்யூ என்னது? -2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இனி நம்ம அடுத்து எக்ஸாம்பிள் 1.18 பார்க்கலாம்.